ஸ்டாலின் சார், நான் சவால் விடுறேன். நாங்க ஜெயிச்சிட்டோம் 12 மணிக்கு. 12 மணிக்கு மேல நீங்க தோக்கடிச்சிட்டீங்க அப்படி இப்பயே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டாங்களே, தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க. நாளாக்கு இது ஒரு பைத்தியக்காரங்க கூட சொல்ல மாட்டாங்க. தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே நடக்குது. ஸ்டாலின் எப்படி சொல்லி அனுப்ப முடியும்? ஆரம்பத்துல இருந்து இந்த குற்றச்சாட்டு அவர் வைக்கிறாரு. அது தோல்விக்கான காரணத்தை இப்பயே அடுக்குறாங்க. அதில் ஒரு தந்திரம் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே நீங்க காலையிலேயே வாக்களிங்க அப்படின்னு தாவேக்காரனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு கட்டளையிட்டிருக்காங்க கட்சியில. என்ன காரணம்னா, இப்போ முதல்ல போய் 7 மணிக்கே எல்லாரும் போய் 8 மணிக்கே போய் ஒரு 12 மணிக்குள்ள வாக்களிச்சிட்டா வாக்கு எண்ணிக்கை நடக்கும்ல. அப்ப தாவேக்கா முன்னிலை, சிவகங்கையில முன்னிலை, காரைக்குடியில முன்னிலை, மதுரையில முன்னிலை, திண்டுக்கல்ல முன்னிலை, அப்படி வரும். ஃபர்ஸ்ட் மத்தியானத்துக்கு மேல பின்னடைவுன்னு வரும். மதியம் வரைக்கும் ஒரு ஹைப் கொடுக்கும். மத்தியானம் பின்னடைவு, தாவேக்கா பின்னடைவு, திமுக முன்னிலை, அதிமுக முன்னிலை மாறிடும். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்தீர்களா நம்ம முன்னிலையில தான் இருந்தோம், இவங்க ஒரு உல்டாவை பண்ணிட்டாங்க, உள்ள பூந்துட்டாங்க, ஒரு சதி திட்டத்தை நிறைவேற்றி ஸ்டாலின் சார் நான் சவால் விடுறேன், நாங்க ஜெயிச்சிட்டோம் 12 மணிக்கு. 12 மணிக்கு மேல நீங்க தோக்கடிச்சிட்டீங்க அப்படி இப்பயே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டாங்களே, தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு மட்டும் நீங்க பாருங்க. நாளாக்கு இல்ல இப்பவே வந்து திருச்சி கிழக்குல அந்த வாக்கு செலுத்தக்கூடிய அந்த இதை வந்துட்டு 1 மணி வரைக்கும் அங்கேயே வச்சிருந்தாங்க, கள்ள ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. கள்ள ஓட்டே போட முடியாது. இப்ப முன்னாடிலாம் வாக்காளர் அடையாள அட்டைங்கிறது இல்லாத காலம் ஒன்று இருந்துச்சு. ஒரு ஆதார் கார்டு இல்லாத, தனிநபருடையது இல்லாத ஒரு காலம் இருக்கு. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, யார் இன்னாரு ஆளு யாரு அப்படின்னு பூத் ஏஜென்ட் சொல்லுவார். இன்னாரு மகன் இவரா, ஒரு ஓட்டு போடலாமா, போங்க போய் போடுங்க பாங்க. இப்போ அடையாள அட்டை இருக்கு. ஒவ்வொரு தேர்தல் அலுவலருமே செக் பண்றாங்க, வந்திருக்கிறவர் யாரு, அவர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்றாங்க. அதனால இப்போ முறைகேடு நடப்பது அப்படிங்கிறது பெரும்பளவு சாத்தியம் கிடையாது. இவங்க தோல்விக்கான காரணத்தை இப்பவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். திடீர்னு சொன்னா நம்ப மாட்டாங்கல்ல, அதனால ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்பத்துல இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போனா அப்பதான் நம்ப முடியும். நாங்க ஜெயிச்சிட்டோம், கடைசி நேரத்தில் சூழ்ச்சி செய்து விட்டார்கள், திமுக காரர்கள் சதி செய்து விட்டார்கள் அப்படின்னு